ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஈரான் மீது வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கி இருப்பதால் அங்கு பதற்றம் நிலவுகிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஈரான் மீது வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கி இருப்பதால் பதற்றம் நிலவுகிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஈரானை இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்டு பெறலாம். பாலவெற்றிவேல், வணக்கம். தற்போது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்கு. இந்த தாக்குதலோட பின்னணியில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்ன? விக்னேஷ், இஸ்ரேல் தற்போது ஈரான் தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து வான்வெளி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இது குறித்து கூறும்போது முன்கூட்டிய தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிரடி தாக்குதல்கள் நடத்தக்கூடும் வாய்ப்பை முன்னிட்டு இஸ்ரேல் முழுவதும் தற்போது அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் காசா போர் தொடங்கியதில் இருந்தே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே உறவு மிகவும் மோசமானது. குறிப்பாக கடந்த வருடம் இஸ்ரேல் மீது ஈரானும், ஈரான் மீது இஸ்ரேலும் மாறி மாறி பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தினார்கள். அமெரிக்காவினுடைய தலையீட்டின் பேரில் தற்போது கடந்த ஒரு 8 மாதங்களாக இஸ்ரேல் ஈரான் இடையே எந்த விதமான ஒரு பதற்றமும் இல்லாத நிலையில மீண்டும் தற்போது இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரான் எப்போது வேண்டுமானாலும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தலாம் என்கின்ற ஒரு முன்கூட்டிய எச்சரிக்கையின் காரணமாக தாக்குதல் நடத்தியிருப்பதாக இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சர்வதேச அளவிலேயே தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ச்சியாக அமெரிக்காவிற்கு எதிராக குரல் கொடுத்து வரும் நாடுகளுக்கு எதிராக தற்போது போரிலும் தாக்குதலிலும் ஈடுபட்டு வருகிறார். தொடர்ச்சியாக வெனிசுலாவை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கிரீன்லாந்து, கனடா, மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளை தொடர்ந்து ஈரான் மீதும் அமெரிக்கா கடுமையான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வந்தார்கள். அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தலாம் என்கின்ற ஒரு அவசர நிலையின் பேரில் உலக நாடுகள் பலவும் தங்களுடைய மக்களை ஈரானில் இருந்து வெளியேற வேண்டும் என கேட்டுக்கொண்டது. குறிப்பாக இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் தங்களுடைய குடிமக்கள் ஈரானில் இருந்து வெளியேற வேண்டும் என்றும், எப்போது வேண்டுமானாலும் மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடத்தப்படலாம் என்கின்ற ஒரு முன்கூட்டிய எச்சரிக்கை காரணமாக தங்களுடைய குடிமக்களை வெளியேற்றுவதற்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில தற்போது இஸ்ரேல் ஈரான் மீது வான்வெளி தாக்குதல் நடத்தியிருப்பதாக நம்பகத்தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு பதிலடியாக ஈரான் எப்போது வேண்டுமானாலும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தலாம் என்கின்ற ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு மத்தியில இஸ்ரேல் முழுவதும் தற்போது வான் பாதுகாப்பு அமைப்பு என கூறப்படுகின்ற அயர்ன் டோம் அமைப்பு, டேவிட் ஸ்லிங் அமைப்பு போன்றவை அந்த பாதுகாப்பு தடுப்பு அமைப்புகள் தற்போது செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் இஸ்ரேல் முழுவதும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், நிச்சயமாக பாலவெற்றிவேல், ஏற்கனவே ஒரு உள்நாட்டு குழப்பத்தில் இருக்கிற ஈரான் இந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்ள போது? இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது ஈரானோட பலம் என்ன? விக்னேஷ், ஈரானை பொறுத்தவரை தற்போது இஸ்லாமிய அமைப்பு குறிப்பாக காமேனி தலைமையிலான அரசாங்கம் 79 இருந்து ஆட்சி செய்து வருகிறது. இஸ்லாமிய சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு நாடாக ஈரான் விளங்கி வருகிறது. ஷியா முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. குரானில் இருக்கக்கூடிய சட்டங்கள் முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்கிறது. குறிப்பாக கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஈரான் நாட்டில் உள்ள பெண்கள் எங்களுக்கு முழு சுதந்திரம் வேண்டும், எங்களை பாத்தீங்கன்னா பெண்களை சொத்துரிமை கொடுக்க வேண்டும், மேலும் பெண்களுக்கான உடை சுதந்திரத்தை இங்கு கொடுக்கப்பட வேண்டும், பெண்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட வேண்டும், அதாவது இங்க அதிக அளவில் பெண் அடக்குமுறைகள் நிகழ்ந்து வருகின்றது என்கிற ரீதியில கடந்த 2-3 மாதங்களாகவே ஈரான் முழுவதும் பல போராட்டங்கள் நடைபெற்று இந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள்.
அப்போதே வந்து காமேனி அரசுக்கு மேல, அதாவது அந்த இஸ்லாமிய சட்டத்தை பின்பற்றும் ஈரான் அரசு மீது பல்வேறு நாடுகள் குற்றம் சாட்டின. குறிப்பாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வந்து ஈரான்ல வந்து பொதுமக்கள் வந்து சுட்டுக் கொல்லப்படுவதை எங்களால வந்து வேடிக்கை பார்க்க முடியாது என கூறி வந்த நிலையில ஒரு பதற்றமான உள்நாட்டு குழப்பமும் ஈரான்ல வந்து தற்போது நீடித்து வருகிறது. இந்த சூழல்ல தான் தற்போது இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இருப்பது. அந்த மத்திய கிழக்கு நாடுகள் என குறிப்பிடப்படும் ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, ஏமன், ஓமன், இஸ்ரேல், சிரியா, லெபனான் உள்ளிட்ட அந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்குது. ஏன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில டிஸ்டன்ஸே கிட்டத்தட்ட ஒரு 1800 கிலோமீட்டர் இருக்கும்போது இடைப்பட்ட தூரத்துல வந்து ஈராக் இருக்கிறது, லெபனான் இருக்கிறது, சிரியா இருக்கிறது. இந்த எல்லைகளை எல்லாம் தாண்டிதான் இஸ்ரேல் ஈரான் மீது குண்டு போட்டாலும், ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை வீசினாலும் இந்த நாடுகளுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில தற்போது மத்திய கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் முழுமையாக அந்த பகுதியில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக முதல் கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விக்னேஷ், நிச்சயமாக பாலவெற்றிவேல், நீங்க சொன்ன மாதிரி மத்திய கிழக்குல இது ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். பொறுத்திருந்து பார்க்கலாம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.